அனைவருக்கும் இனிமையான வணக்கம். குறிப்பாக இது ஒரு அச்சமான காலப்பகுதியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகமே அச்சத்தில் உறங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நபரும் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அநேகமாக இந்த ஊரடங்கு சட்டத்தினால் தனிமைப்படுத்தலுக்கு உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய உறவுகளையும் பாதுகாப்பதற்கு தங்களால் ஆன முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலக அளவில் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது 7 லட்சத்தையும் தாண்டி இருக்கின்றது. அதே போன்று சுகமடைந்தவர்களை பார்க்கின்ற போது 1,50,000 தாண்டி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மரண விகிதத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 30,000க்கும் மேற்பட்ட மரண விகிதங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான காலப்பகுதியில் சரியாக நாங்கள் இவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எங்களுடைய நாட்டினை நாங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகையான விடயங்களை முன்னெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அதே போன்று பிரதமர் ஆகியோர் பல விடயங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவத்துறையினர் அவர்களாலான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி பாதுகாப்பு தரப்பினரை பார்க்கின்ற போது ஊரடங்கு காலப்பகுதியில் அவர்களாலான அத்தனை உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு உதவிகள் எங்களாலான விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற போது எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா பாதிப்பில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அதனை மையப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கின்றோம். எனவே உங்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற போது 2 அதிதிகளை அழைத்து வந்திருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவர்கள். முதலாவது அதிதியாக நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றது ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று மற்ற அதிதி சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் முகமது சிப்லி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த 2 அதிதிகளையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இது ஒரு அச்சமான காலப்பகுதியாக இருக்கின்றது. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எவ்வாறு இந்த ஊரடங்கு காலப்பகுதியில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், மருத்துவ ரீதியாக என்னென்ன விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம் போன்ற விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பேச காத்திருக்கின்றோம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினூடாக. குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள், நீங்கள் குறிப்பிடுங்கள். இந்த சூழலை பார்க்கின்ற போது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் மக்களுடைய இந்த தனிமைப்படுத்தல் அல்லது ஊரடங்கு சட்டம் எதற்காக அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாம் தாண்டி அவர்களாக வெளியில் செல்வது, தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது போன்ற விடயங்களில் இருக்கின்றார்கள். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது மக்கள் அநேகமாக சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. எதற்காக, என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? முதலாவதாக இந்த நோயை பற்றி இது என்ன காரணத்தை கொண்டு இந்த ஊரடங்கு சட்டத்தை போட்டிருக்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு விளப்பம் இல்லை. இப்போ ஒரு 14 நாளைக்கு முதல் உலகத்திலே 1 லட்சம் பேருக்குத்தான் இந்த நோய் இருந்துச்சு. 14 நாளில் 7 லட்சமாக கூடியிருக்குது. அப்போ உங்களுக்கு விளங்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி. இதை நாங்கள் விலங்கெடுக்கணும். இது ஊரடங்கு சட்டம் இது போட்டிக்கிறது இந்த வேறு நாளைக்கு போடுற அப்படி தேர்தலுக்கு போடுற சிச்சுவேஷன் இல்லை. அப்படி தீவிரவாதிகளுக்கு இடையில் நடந்த காரணம் இல்லை. இது நாங்கள் நம்புறேன்னு சொன்னால் போலீஸ் இல்லா இடத்துல எங்களுக்கு எதுவும் செய்யலாம், போலீஸால் இல்லாட்டி இராணுவத்தால் ஒழிக்கிறது தான் இதை செய்யணும்னு சொல்லி. அப்படி இல்லை. இந்த சட்டமாக முக்கியம் இந்த ஊரடங்கு சட்டம் போட்டிக்கிறது உங்களை கோவிட் வைரஸ்லேருந்து காப்பாற்றி கொள்றதுக்கு. அப்போ இதில் ஆகப்பெரிய உங்களோட விரோதி கோவிட் வைரஸ். அப்போ நீங்கள் இதை போலீஸால் ஒழிஞ்சி ஆமியால் ஒழிஞ்சி கோவிட் வைரஸை நீங்கள் அலப்பிச்சு கொள்றேன்னு சொன்னால் உங்களை போகிற ஒரு முட்டால் உலகத்தில் இல்லை. இது விலங்கெடுக்கணும். இனி இதை விளப்பம் இல்லாத ஒரு குழப்பம்தான் இது நடந்திருக்குது. அதை நாங்கள் விலங்கெடுக்கணும். இது என்னத்துக்காக இந்த கர்ஃப்யூ போட்டிக்கிறாங்க? உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களோட ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு, உங்களோட உட்டார உறவினரை பாதுகாக்கிறதுக்கு, உங்களோட சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு. என்னமென்று கேட்டால் ஒத்தருக்கு இது வந்தால் ஒத்தர் மூலம் 12 நாளில் 1000 பேருக்கு இதை பறக்கலாம். 14 நாளில் ஒத்தர் மூலம். இதை நாங்கள் விலங்கெடுக்கணும். விலங்கெடுத்து மிச்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ளணும், தானே பாதுகாத்து கொள்ளணும். நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கேள்விப்பட்டு இருக்கிறீங்க ஒரு பேஷண்ட் 31 என்று சொல்லி கொரியாவில் ஒரு லேடி. கொரியாவில் இந்து வரங்காட்டும் கிட்டத்தட்ட ஒரு 9,000 பேருக்கு தான் இது வந்திக்குது. மிச்சம் தரமாக அவங்க இதை டேக்கிள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு லேடியால் தான் 5,000 பேருக்கு இந்த நோய் வந்துச்சு. என்ன நடந்தண்டா, அவருக்கு இந்த நோய் வந்தென்று தெரிஞ்சுக்கொண்டு, அவள் சைனாலேருந்து திரும்பி வந்தென்று சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு, அவருக்கு இந்த சிண்ட்ரம் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கொண்டு, இதை விலங்கெடுக்காமல், இதை பற்றி டாக்டர்ஸ்கிட்ட செல்லாமல்
அவள் சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சில் 100,000 பேர் இருக்கிறாங்க. 5-6 தொறுக்க சர்ச்சுக்கு போனாங்க. பெய்த்து அவருக்கு நோய் வந்து அதால் நம்ம 1000 பேருக்கு இதை பறக்கினாங்க. அந்த 1000 பேர் இன்னும் 5000 பேருக்கு இதை பறக்கினாங்க. ஒத்தரக்கூட முழு எல்லாருக்கும் இதை பரம்பு. இனி இது வந்து அவருக்கு இது விளப்பம் இல்லை. அவன் நம்புறது இந்த சிச்சுவேஷனில் வந்து இந்த சர்ச்சுக்கு போகிறது தான் பெரிய என்னமோ அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி இல்லை. சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஈவனை கோடை ப்ரே பண்ணுறதுக்கு இல்லாட்டி அல்லாஹ் ப்ரே பண்ணுறதுக்கு கூட நீங்கள் முதலாவது உசுரோட வாழணும். இதே மாதிரி தான் எங்கடவங்களுக்கும் இது விளங்குறாங்க இல்லை. எங்கட சமுதாயத்துலேயும் பல பேர் நம்புகிறாங்க நாங்கள் என்னமோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் செஞ்சு கொள்கிற மாதிரி ஒளிஞ்சொளிஞ்சு தொழுதால். உங்களுக்கு ஒருத்தர் இருந்தால் நீங்கள் 70 பேரோட தொழுந்தால் என்ன நடக்கும்? அந்த 70 பேருக்கும் இந்த கோவிடை நீங்கள் கொடுப்பீங்க. அவங்க இதை கூட்டிக்கொண்டு அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அடுத்து விட்டு கொடுப்பாங்க, உங்களோட சமுதாயத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இது உண்மையாக பட்ட கொலைக்கு காரணம். இதை விளங்கெடுக்கணும். இது உங்களோட நலவுக்காக உங்களுக்காக போட்டிக்கிறது விளங்குது இல்லையா? மக்கத்தை மூடி போட்டிக்கிறாங்க, மதீனாவை மூடி போட்டிக்கிறாங்க. தவாஃப் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ் தொழுறதுக்கும் உங்களோட இறைவனை தொழுறதுக்கு கூட நீங்கள் உசிரோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ ரசூல்லா ஹதீஸ் செல்லும் போது சொன்னாங்க, பசியோடு இருக்கிறவங்களுக்கு பசிக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு தான் ஹதீஸ் இல்லாட்டி ஹதீஸ் விளங்காது அவங்களுக்கு. இது மாதிரி இந்த டைமில் வந்து உசிரை காப்பாற்றி கொள்வது முக்கியம். இது ஒரு சமுதாயத்தோட ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு குடும்பத்தோட ப்ராப்ளம் இல்லை, இது இராணுவத்தோட ப்ராப்ளம் இல்லை, இது கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம் இல்லை, இது மனுஷ சமுதாயத்தோட ப்ராப்ளம், முழு மனுஷ சமுதாயத்தோட ப்ராப்ளம். அதை சுற்றி நாங்கள் இது எல்லாரும் ஒத்துமையோடு இதை விலங்கெடுத்து இதனுடைய சீரியஸ்னஸை விலங்கெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யணும். இப்போ சைனாவில் இவ்வளோ ப்ராப்ளத்தோடு அவங்க இதை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு 2500 பேர் தான் இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பாதிக்க லேட்டஸ்ட் 81,000 பேருக்கு இது வந்துச்சு. அவங்க சீரியஸாக எடுத்தாங்க, லாக்டவுன் பண்ணினாங்க, கர்ஃப்யூ போட்டாங்க, ஒத்தரையும் வெளியே போக விடாமல் இன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா இதை கணக்கெடுக்கல 1,37,000 பேருக்கு இன்றைக்கு இருக்குது. அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு இது நடக்கும்னு சொல்லி ஒரு மாதம் போச்சு. நல்லா காப்பாற்றணும். அதை சுற்றி இதை விலங்கெடுக்கணும். அவங்களுக்கே இட்டாலியன் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம், மருத்துவ சிஸ்டம் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவங்களுக்கே இதை ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ எங்களோட சமுதாயத்தில் 2000-3000 பேருக்கு ஒரே அடிக்கு வந்தால் எங்களோட ஹெல்த் சர்வீஸுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது பெரிய கஷ்டமாகும். இதை விலங்கெடுக்கணும். இனி அதை சுட்டி நான் மிச்சம் பொறுமையோடு கேட்குறது, தாய்மையோடு கேட்குறது, இதை சீரியஸ்னஸை விலங்கெடுங்க. பாமர மக்களை மாதிரி நடந்து கொள்ள வேணாம். இது உங்களுக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக போட்டிக்கிற ஒரு சட்டம். இதை நீங்கள் விலங்கெடுத்து கோஆப்பரேட் பண்ணுங்க. இது வேறு ஆட்களுக்காக இல்லை, இது உங்களுக்காக, உங்களோட சமுதாயத்துக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக. சரி, உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் இந்த காலப்பகுதியில் வந்து சொல்வார்கள் பசி திருவழி திரு தனித்திரு என்று சொல்லி அவ்வகையான ஒரு காலப்பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை முன்னெடுக்கணுமோ அதனை நாங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கின்ற போது இந்த தொற்றிலிருந்து எங்களுடைய நாட்டை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர் அவர்கள், நீங்கள் குறிப்பிடுங்கள், சரியாக நாங்கள் இந்த தனிமைப்படுத்தலை எவ்வாறு மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம்? தனிமைப்படுத்தல் என்று சொன்னால் நாங்கள் 2 விஷயமான விடயங்களை நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்கிறோம். ஒன்று வந்து கட்டாயமாக சட்ட ரீதியாக ஹோம் குவாரண்டைன் என்று சொல்கிறது. அவங்க வந்து சட்ட ரீதியாக கட்டாயமாக தங்களோட வீட்டுக்குள்ளே அவங்க தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டியது. அடுத்தது வந்து இன்னொரு கான்செப்ட் ஒன்று நாங்கள் சொல்கிறது வந்து செல்ஃப் ஐசோலேஷன் என்று சொல்லி. செல்ஃப் ஐசோலேஷன் என்று சொன்னால் தங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் தங்களுக்கு அந்த நோய் தொற்று தீவிரமான ஒரு நோயாக வரலாம் என்ற அந்த ஆபத்து உள்ள மக்கள் தாங்களே சுயமாக தங்களோட வீடுகளில் தனிமைப்படுத்தி கொள்வது. இப்போ நாங்கள் எங்கே பார்க்குற விடயம் வந்து 2 விடயங்களிலையும் நாங்கள் கொஞ்சம் குறைபாடோட எங்களோட சமுதாயம், எங்களோட மக்கள் நடந்து கொள்கிற மாதிரி எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஹோம் குவாரண்டைன், அதாவது சட்ட ரீதியாக தங்களோட வீடுகளில் தங்களை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டியாக்கள் யார்? 2 வகையான ஒரு குழுக்களை நாங்கள் இங்கே அடையாளம் காண்கிறோம். ஒன்று வந்து கடந்த 14 நாட்களுக்குள்ளே என்ன சரி வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தார்கள்.
இவங்களுக்கு வந்து நோய் அறிகுறி ஏற்படுவதற்குரிய ஆபத்து அதிகம் என்பதால் அரசாங்கம் சட்ட ரீதியாக இவங்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்திருக்கிறாங்க. தங்களோட கிராம சேவை உத்தியோகத்தர் அவங்களோடையோ அல்லது தங்களோட போலீஸ் நிலையத்திலேயோ தங்களை அறிவித்துட்டு தாங்களாகவே தங்களோட வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு சட்ட ரீதியான கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை யார் சரியாக கடைப்பிடிக்க இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், அவங்களுக்கு சிறை தண்டனை கூட வழங்கலாம். இரண்டாவது வந்து செல்ஃப் ஐசோலேஷன் என்று சொல்கிற குரூப் வந்து தங்களை சுயமாக தாங்களாகவே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் தான். யாருக்கு அது சிறந்தது என்று சொன்னால் அந்த செல்ஃப் ஐசோலேஷன் ஒன்று வயோதிபர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டார்கள், அல்லது தொடர்ச்சியான நோய் ஏதாவது இருக்கக்கூடியார்கள், உதாரணமாக ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், என்ன சரி சுவாச நோய், என்ன சரி இருதய ரீதியான நோய், இது சரி கிட்னி வருத்தம், அப்படி ஏதாவது தொடர்ச்சியான வருத்தம் உள்ளாக்கள் வந்து தங்களோட சொந்த பாதுகாப்புக்காக தேவையில்லாமல் வெளியில் போகிறது, கூட்டங்கள் சேர்றது, அப்படி இல்லாமல் தாங்களே தங்களோட வீட்டில் தனிமைப்படுத்தி கொள்வது. இந்த ஹோம் குவாரண்டைன் என்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு விடயம் என்றபடியாக ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும், அது இப்போ எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான தெளிவு இருக்கும், சில வேளை தெளிவு இல்லாமல் இருக்கும். திரும்ப ஒருக்க தெளிவூட்டுறதுக்காக சொல்லிக்கொள்கிறேன். முடிஞ்சளவு ஒரு தனி அறையை வீட்டில் யூஸ் பண்ணி கொள்வது. இப்போ எங்களுக்கு தெரியும் நிறைய வீடுகளில் அப்படி தனி அறை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த கட்டத்தில் வந்து தனி அறைங்கிறது கட்டாயம் இல்லை. எங்களோட குடும்ப மற்ற அங்கத்தவர்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது. எந்த நேரமும் எல்லா நேரத்துலையும் குறைஞ்சது ஒரு அடி, சிறந்தது ஒரு மீட்டர், சிறந்தது 2 மீட்டர் இடைவெளியை எந்த நேரமும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து கொள்வது. ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு ஜன்னல் அப்படி இருக்கிற ஜன்னலில் எந்த நேரம் திறந்து அப்படி காற்றோட்டமாக உள்ள ஒரு அறையை தெரிவு செய்து கொள்வது. அடுத்தது குளியலறை டாய்லெட் அதுகள் வந்து முடியுமாக இருந்தால் தனிமையான குளியலறை டாய்லெட் அதுகளை பாவிக்கிறது. அப்படி அது முடியல, தனிமையான குளியலறை டாய்லெட் இல்லை, ஒரே ஒரு குளியலறை தான் இருக்குது என்று சொன்னால் முடியுமான கட்டங்களில் வந்து இவர் அந்த குடும்ப அங்கத்தவர்களில் கடைசியாக அந்த குளியலறைக்கு போய்கொள்வது. அதே நேரம் அந்த குளியலறைகளில் நாங்கள் அந்த கதவோட டோர் நாப், அந்த கைப்பிடி, அடுத்தது டேப் அல்லது என்னென்ன விடயங்களையெல்லாம் அவர் வந்து தொட்டிருப்பாரோ அந்த விடயங்களில் சோப் போட்டு கழுவிக்கொள்வது. முக்கியமாக நாங்கள் இதில் அவதானிக்கணும் வந்து இந்த ஹோம் குவாரண்டைன் இருக்கிறவர் வந்து நோயாளி இல்லை. அவர் வந்து நோய் அறிகுறி ஏற்படுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது என்றபடியாக அவரை தனிமைப்படுத்தி வச்சு அவருக்கு நோய் அறிகுறி ஏற்பட்டால் அவர் மூலமாக அந்த நோய்க்கிருமி வந்து மற்றவர்களுக்கோ சமுதாயத்துக்கோ பரவுறதை தடுக்கிறதுக்கான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் இது. ஆகவே வந்து அவர் வந்து நோயாளி இல்லை என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரம் வந்து வீட்டில் நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிற எங்களோட பிளேட்ஸ், கப்ஸ், அடுத்தது டவல், பெட்ஷீட்ஸ் இதுகளை ஒரு நாளும் ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த ஹோம் குவாரண்டைனில் யார் இருக்கிறாரோ அவர் பாவித்த அந்த கப்ஸ், பிளேட்ஸ், டவல், பெட்ஷீட் எல்லாம் தனியாக கழுவிக்கொள்ள வேண்டும் நன்றாக. அடுத்தது வந்து அவர் வந்து தும்முற நேரம் அல்லது இருமுறை நேரம் கைக்குட்டையை பாவிக்க வேண்டி வரும். கைக்குட்டையை பாவிக்கக்கூடியவராக இருந்தால் கைக்குட்டையை பாவித்து முடிச்சுட்டு அதை நன்றாக ஒரு மூடியுள்ள ஒரு பின்னில் போட்டு பாதுகாப்பாக அதை அகற்றிவிட வேண்டும். அப்படி கைக்குட்டை இல்லாத நேரங்களில் வந்து எங்களோட முழங்கையை மடித்து முழங்கையோட உட்பக்கத்தில் தும்மிக்கொள்ள வேண்டும், இருமிக்கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எங்களோட வீட்டில் இருக்கிற மற்றவர்களோட குறைஞ்சது 1 மீட்டர், பெட்டர் 2 மீட்டர் இடைவெளியை பேணிக்கொள்வது. இப்படி இருக்கிற நேரங்களில் வந்து அந்த 14 நாட்களுக்குள்ளே இவருக்கு நோய் அறிகுறி ஏற்பட்டால் இவர் செய்ய வேண்டியது வந்து இவர் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிற நேரம் எந்த நாளும் வந்து அந்த PHI என்று சொல்லுவோம், குடும்ப சுகாதார உத்தியோகத்தர், பொது சுகாதார உத்தியோகத்தர் அல்லது மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த், MOHன்னு சொல்கிற இவங்க வந்து இவரோட எந்த நாளும் கண்டாக்டில் இருப்பாங்க. டெலிஃபோன் மூலமாகவோ அல்லது விசிட் பண்ணியோ கண்டாக்டில் இருப்பாங்க. நோய் அறிகுறி ஏற்பட்டால் இவர் வந்து இவங்களுக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்ல வேண்டி வரும், தனக்கு நோய் அறிகுறி ஏற்பட்டிருக்குது, இந்தந்த அறிகுறி ஏற்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் வந்து எது கிட்டத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலோ அல்லது எது இந்த COVID-19 நோயாளிகளை அனுமதிக்கிற ஹாஸ்பிட்டலோ பக்கத்தில் இருக்குதோ அதுக்கு போகிறதுக்காக அந்த ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது, 1990 அந்த சுவசரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதுக்கு கால் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வரும். ஒரு நாளும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது நோயாளிகள் உள்ளவர்.
சரி, குறிப்பாக இந்த சரியாக தனிமைப்படுத்தல் நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், அதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் எவ்வாறு தனிமைப்படுத்தலில் உள்வாங்கப்படலாம் போன்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ச்சியாக நாங்களும் பேச குறிப்பாக சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா தாக்கத்தினுடைய அச்சம் காரணமாக மக்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற காலப்பகுதியில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை பேசுவதற்காக 2 அதிதிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றாங்க. குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணியவர்களே, நீங்கள் குறிப்பிடுங்கள், பாதுகாப்பு படையினுடைய சேவைகள் இப்போது அளப்பெரிய ஒரு சேவையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினருடன் தான் இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் தங்களுடைய சேவைகளை மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு பகல் பாராது அவர்களுடைய தேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது மக்கள் தேவையற்ற விதத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆரம்பத்தில் இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் எல்லோரும் வீடுகளுக்குள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். மக்களுடைய தேவைகளுடைய கருதி அரசாங்கம் அதே போன்று அத்தியாவசிய தேவைகளுக்கான ஜனாதிபதி செயலணி கூட தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சில வாய்ப்புகளை வழங்கியிருந்தது. அதனை அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்தியிருந்தார்கள். அது மீண்டும் கடுமையான முறையில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஊரடங்கு சட்டம். இவ்வாறாக இருக்கின்ற போது எவ்வாறு மக்கள் பாதுகாப்பு படையினருக்கு தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டியிருக்கின்றது இந்த காலப்பகுதியில்? முதலாவது அந்த இப்போ எங்களோட டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் அறிஞ்சுக்கொள்ளணும், இது எப்படியா கொண்டது நோய் என்று சொல்லி இது எப்படித்தான் பரவ போகுது. இது பரவுறது தண்ணியால் பரவ மாட்டுச்சு. அப்படி இல்லாட்டி ஏபோனும் இல்லை. அப்படி இது பீப்புள் டு பீப்புள், ஹியூமன் டு ஹியூமன், மனுஷருக்கு இடையில் வந்தால்தான் இது நடக்கும். மெயின்லி ட்ராப்லெட்ஸால் தான். அப்போ நீங்கள் உங்களோட டச் பண்ணி முன்னில் பிடிக்க போனால், அப்படி இல்லாட்டி ஒரு மீட்டருக்கு இடையில் ஒரு 2 மீட்டருக்கு இடையில் அவங்களோட ட்ராப்ஸஸ் உங்களோட துப்பு நீர் போனால் தான் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு இடம் இருக்குது. இனி இதை எவ்வளவு நாங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் இதில் லாஜிக். இதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. COVID-19 சொன்னால் என்னமோ எய்ட்ஸ் இல்லை. இதை பற்றி நீங்கள் பெரிய ஒரு பயந்து கொண்டு தடுமாற தேவையில்லை. இதால் உங்களுக்கு சோஷியல் ஸ்டிக்மா ஒன்று வர தேவையும் இல்லை. இது வந்துட்டு சொல்லி என்னமோ உங்களுக்கு எய்ட்ஸ் வந்த மாதிரியும் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதில். என்ன கேட்டால் இப்போ 120 இன்றைக்கு இப்போ 120 கேசஸ் வந்துருக்குது. 10 பேர் சோமாய் பெய்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்தாப்புல இது எங்களுக்கு இப்போ ஃபாரினால தான் வந்திருக்குது. ஒண்டோ இட்டாலியில் வந்தவங்க, இல்லாட்டி வெளியால் வந்தவங்க, அப்படி இல்லாட்டி அவங்களோட கான்டாக்ட்ஸ், அப்படி இல்லாட்டி இலங்கையில் ஃபாரினர்ஸோட கைட்ஸாக இருந்தவங்க. அப்போ இது எல்லாத்துலேயும் காண்ற என்ன பண்ணி சொன்னால் இன்னும் கம்யூனிட்டி டு கம்யூனிட்டி இது நடந்தில்லை. கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்ற அதுதான் டேஞ்சரஸ். இது சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு இடையால் ஒவ்வொருத்தரோட போகிற அதை சொல்லி தான் இந்த டைம்லேயே தான் நிப்பாட்டிக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த நேரத்தோடு சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமாகவே எங்களோட அளவுக்காகத்தான் இதை செய்கிறாங்க. இதை நாங்கள் விலங்கெடுக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இதை செய்கிறது யார்? ஃப்ரண்ட்டில் யார் இருக்கிறாங்க? டாக்டர்ஸ், நர்ஸ்மார், அட்டெண்டன்ட்மார், ஆர்மி, போலீஸ். அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சர்வீஸ் ஒன்று செய்கிறாங்க. அவங்களோட லைஃப்பை ரிஸ்க் பண்ணி இந்த டைமில் ஆகப்பெரிய சர்வீஸ் அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க செல்றதை நாங்கள் ரிசன் பண்ணணும். அவங்க என்னத்துக்காக செல்கிறாங்க? எங்கள்கிட்ட நலவுக்காகத்தான் செல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்ன மாதிரி 3 முறை இருக்குது இதில் ஆக முக்கியம். முதலாவது நோயாளி தானுக்கு நோய் அறிகுறி இருக்கிறன்னு சொன்னால் இதை மறைக்கப்படாது, பொய் சொல்லப்படாது. ஸ்ட்ரெயிட்டாக போய்த்து அதுக்கு தேவையான இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான ஆட்கள் அந்த செல்ஃப் குவாரண்டைன்னு சொல்லுவாங்க. என்ன அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் வெளியூருக்கு போய்த்து இருக்கிறேன்னு சொன்னால் ட்ராவல் ஹிஸ்ட்ரியை கொடுங்க, உண்மையாக சொல்லுங்க. அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் நீங்கள் இதில் உண்மையாகவே இது டேஞ்சர் ஒன்று இருக்குதா இல்லையான்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் குவாரண்டைன் பண்ண சொன்னால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி டாக்டர் சொன்ன மாதிரி குவாரண்டைன் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக, உங்களோட நாட்டுக்காக, உங்களோட சமுதாயத்துக்காக. ஆக முக்கியம். மூணாவது, நீங்கள் வெளிக்கு போய்த்து உங்களுக்கு 1 மீட்டர் 2 மீட்டர் வெளிக்கு நிற்க சொன்னால், அப்படி உங்களை கையை கழுவ சொன்னால், நீங்கள் முகத்தை கவர் பண்ணணும்னு சொன்னால் ஏன் செல்றது? உடன் அளவுக்காகத்தான் செல்றது. இப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த இன்னொரு செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரி ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இது 2000-3000 பேர் கூடினால் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கொள்ள மிச்சம் கஷ்டமாகும். இதை பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறது. அதை சுட்டித்தான் இந்த அட்வைசரிஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எவ்வளவு கேர்லெஸ்ஸாக சில டைமுக்கு சிலவங்க நடந்து கொள்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ கொழும்புக்கு ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி உண்டு இது எங்கள் சமுதாயத்தில். அவரோட மகன் ஃபாரின்லேருந்து வந்தார். ஃபாரின்லேருந்து
தாண்ட வீட்டுக்கு போனார். செல்ஃப் குவாரண்டைன் பண்ணில்ல. வாப்பாக்கு 84 வருஷம். 2 டாட்டர் இன் லாஸ் டாக்டர்ஸ் இந்த ஃபேமிலியில். டாக்டர்ஸ். உண்மையை செல்லாமல் அவர் போகிறார். அவருக்கு இந்த கொரோனாட சிம்டம்ஸ் வருது. மகன் வாப்பா கொடுத்த ப்ரைஸ், மகன் கொடுத்த ப்ரைஸ். அவர் போகிறாரு இந்த ஜெயவர்தனபுரைக்கு. நல்ல காலத்துக்கு ஜெயவர்தனபுரையில் புரோட்டோகால் ஒன்று இருக்குது. அவங்க நீங்கள் கொரோனா இருக்கிறதா இல்லையா ஒன்றுன்னு சொன்னாலும் கூட அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்தாங்க, விளங்கிச்சு இது கொரோனா இது ஒன்று இருக்குது. அண்டர் அப்சர்வேஷன் போடுறாங்க. ட்ராவல் ஹிஸ்ட்ரியை சிலர் இல்லை. மகன் சொல்லின்னு போய்த்து வந்துட்டு சிலர் இல்லை. அவங்க சும்மா ட்ரீட் பண்ண பார்க்குறாங்க. அதனால் அவர் ஓடி வரார். வந்து போகிறார் ஆசிரியருக்கு. ஆசிரியர்லையும் போய்த்து இதே பொய்ய செல்கிறார். ஆசிரியரில் போய்த்து பார்த்து போகிற இவருக்கு அவங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க, இவருக்கு டேஞ்சரஸ்ன்னு சொல்லி ஐடிஹெச்சுக்கு அனுப்புகிறார். 84 வருஷம். மகனுக்கும் ப்ராப்ளம், அவருக்கும் ப்ராப்ளம். முழு ஆசிரியமே அந்த வார்டு அப்படி 17 டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் எல்லாரும் குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த 100 பேருக்கு சர்வீஸ் செய்கிறது இல்லாமக்கி போட்டிக்கிறாங்க. அவரோட வாப்பாவை இந்த சிச்சுவேஷனுக்கு போட்டிக்கிறாங்க. அப்போ இது விளங்குதா இல்லை? இது ஒரு பகுத்தறிவுள்ள வேலையே உண்டல்ல. அப்போ இது யார் அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு டேஞ்சருக்கு போடுறாங்க? தாண்ட ஃபேமிலியை, தாண்ட வாப்பாவை, சமுதாயத்தை. இதே தான் நடந்துச்சு அட்டுலுகமே இல்லை. இப்போ நாங்கள் இன்றைக்கு நேற்றையிலேருந்து எனக்கு கால் பிட்ட எந்த நேரம் கால் பண்ணுறாங்க. அது கிடைக்கிறதில்ல, இது கிடைக்கிறதில்ல, புள்ள பெத்த பொம்புள்ளைய வெளியே அனுப்பல, அது சாப்பாடு இல்லை. கிட்டத்தட்ட 3500 ஃபேமிலிஸ் வீட்டை 20,000 பேர் இன்றைக்கு அப்படியே லாக்டவுன் பண்ணிக்கிறாங்க. யார் காரணம்? ஒரு புள்ள. அவர் துபாய்க்கு போய்த்து வந்தார். அவங்களுக்கு சொன்ன நீங்கள் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணுங்க, டாக்டர் சொன்ன மாதிரி. கேக் இல்லை, வீடெல்லாம் சுற்றினாங்க. 26 வீட்டுக்கு போனாங்க, முழு சமுதாயத்துக்கும் போனாங்க. இன்றைக்கு அவருக்கு வந்திருக்குது இது நோய், அவரோட வாப்பாக்கும் தங்கச்சிக்கும் வந்திருக்குது. 26 கூட்டாளிமார வீட்டில் உண்டவங்கள வேற குவாரண்டைன் பண்ணுறாங்க. முழு அட்டுலுகாம ஊரையுமே குவாரண்டைன் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் வேலை. பேஷண்ட் 31 அந்த கொரியாவில் செஞ்சதை தான் இது செய்கிறாங்க. ஏன் விலங்கு எடுக்கிறாங்க இல்லை? இனி அதை சுற்றி இது இது ஆக பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிலைமை. அதை சுற்றி இது எல்லா சமுதாயத்தாலையும் இது நடந்துச்சு. நாங்கள் விலங்கு எடுக்கணும். யாழ்ப்பாணத்தில் சுவிஸால் வந்த பாஸ்டோண்டு இதை செஞ்சாங்க, சிரிப்பாதே போச்சலே செஞ்சாங்க. ஆனால் நான் இந்த டைம் பார்க்கணுன்றது ஜாதி என்ன, சமுதாயம் என்ன, இனம் என்ன, இதெல்லாம் இல்லை. டிசிப்ளினாக இலங்கையினராக ஸ்ரீலங்கன்ஸாக யோசித்து எங்களோட சமுதாய பட்டுண்டு இருக்கணும், எங்களுக்கு நாட்டு பட்டுண்டு இருக்கணும், அடுத்த சமுதாயத்துக்காக அடுத்த மனுஷருக்காக எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரணும். இனி அதை சாட்டி இந்த லீஸ்ட்டை செய்யலாட்டி என்ன வேலை? அதை சுட்டி ஆக முக்கியம். இதை நாங்கள் விலங்கெடுக்கணும். இது ஒரு ஜோக் இல்லை, இது ஒரு ஜோக் இல்லை. எங்களுக்கு 2000-3000 பேருக்கு இடையில் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையெல்லாம் போனால் டேஞ்சரஸ். நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கிடையில் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு தான் நான் சொல்கிறேன். சரி, அதே போன்று டாக்டர் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுங்கள். குறிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு விடயம் இருக்கின்றது. சிலர் இவ்வாறான ஊரடங்கு சட்டங்களை மீறி தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயணங்களை மேற்கொள்கிறார்கள். சில சமயங்களில் இந்த மரண வீடுகள் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி இந்த வணக்க வழிபாடுகள் இவ்வாறு ஒன்று கூடுவதனால கொரோனா தொற்றில் இருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம்? அதே நேரத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதனால் கொரோனா தொற்றாது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இந்த கொரோனா தொற்று நோயை, கொரோனா வைரஸ் COVID-19 தொற்று நோயை சமுதாய ரீதியாக பரவுறத்தை இப்போ எங்களோட சட்டத்தரணிகள் சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பரவுறத்தை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்கிறது. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதாவது சமுதாய ரீதியாக ஒவ்வொருத்தரும் தங்களை தூரப்படுத்தி கொள்வது அது அது அந்த 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 கன்செப்டை அடைஞ்சு கொள்றதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த ஊரடங்கு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் மக்கள் கூடக்கூடிய இடங்களை தவிர்த்து கொள்வது, நெருக்கமாக இன்னொருத்தரோட கலந்து உறவாடுறதை தவிர்த்து கொள்வது, அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் இடையில்
கலந்து உறவாட வேண்டிய நேரம் வரக்குள்ள கட்டாயமாக குறைந்தது 1 மீட்டர் இடைவெளியை பேணிக்கொள்வது. அதோட அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது. அடுத்தது தும்முற நேரம் இருமுறை நேரம் நான் சொன்ன மாதிரி அந்த சுகாதார ரீதியான நடவடிக்கைகளை கடைபிடிச்சு கொள்வது. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும்தான் எங்களுக்கு இந்த சமுதாய ரீதியாக இந்த நோய் பரவக்கூடியதை எங்களுக்கு தடுக்கலாம். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இந்த நோய் தொற்றுறது. ஒருவருக்கு தொற்றினா அவர் 10 பேருக்கு கொடுப்பார். அவர் 10 பேர் இன்னும் 100 பேருக்கு கொடுப்பாங்க. 100 பேர் இன்னும் 1000 பேருக்கு. இதை எங்களுக்கு பிரேக் பண்ணலாம், உடைக்கலாம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிற சமுதாய ரீதியான எங்களை தனிமைப்படுத்திக் கொள்றதால மட்டும்தான். அப்போ இது இப்போ தனிமைப்படுத்திக் கொள்வது இது மத ரீதியான அனுஷ்டானங்களாக இருக்கலாம், அல்லது வேலை தலங்களில் இருக்கலாம், அல்லது எங்களோட நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்குரிய சூப்பர் மார்க்கெட்டாகவோ கடைத்தெருக்களாகவோ இருக்கலாம். இந்த அனைத்து இடங்கள்லையும் எங்களை நாங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளவே வேண்டும். இப்போ எங்களோட சட்டத்தில் சொன்ன மாதிரி எங்களோட நாட்டோட சுகாதார ஒரு ரொம்பவும் டெவலப்பான ஒரு சேவை இல்லை. ரொம்பவும் எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் ரொம்பவும் வரையறுக்கப்பட்ட ரிசோர்ஸஸ். எங்கள்கிட்ட மிச்சம் தீவிரமான நோயாளிகளில் சிகிச்சை வழங்குறதுக்கு அந்த வெண்டிலேட்டர்ஸ்ன்னு சொல்கிற அந்த சுவாசம் கொடுக்கக்கூடிய மெஷின்ஸ் ரொம்பவும் குறைவு. அடுத்தது நோயாளிகள் வந்தால் அவங்கள பரிசோதிக்கிறதுக்காக எங்களுக்கு இருக்கிற அந்த சுகாதார உத்தியோகத்தர் அவங்க பாவிச்சு கொள்கிற அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் சொல்கிற அந்த கவுன்ஸ், மாஸ்க், கோகுல், கண்ணை மூடிக்கொள்கிற கோகுல்ஸ், கேப்ஸ் எல்லாமே ரொம்பவும் குறைவு. இப்போதைக்கு உதாரணமாக சொல்ல போனால் நான் வேலை செய்கிற திருகோணமலை ஆஸ்பத்திரியில் 5 பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒரு 5 பேர் தான் பாவிக்கலாம் சொல்லுவோமே. ஒரு 5 நோயாளி 5 சந்தேகமான நபர்கள் 5 பேருக்கு மேலே வந்தால் சமாளிக்க முடியாத நிலைமை. அப்போ இதுக்காக எங்களோட சுகாதார சேவை இப்படி ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வளங்களை கொண்டிருக்கிறதால இந்த நோயை கட்டுப்படுத்துறது இன்னும் எங்கள் நாட்டில் ரொம்ப முக்கியம். சொன்ன மாதிரி 2000-3000 கேசஸுக்கு மேலே எங்கள் நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டால் ரொம்பவும் நாங்கள் ஒரு சிக்கலான நிலைமைக்கு வந்துடுவோம். நாடு முழுக்க நோயாளிகளாக மாறக்கூடிய அந்த நோயாளிகளை சரியாக வச்சு பராமரிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படக்குள்ள அந்த நோயாளிகள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு வருத்தம் பரவக்கூடிய ஆபத்து இன்னும் அதிகம். நாடு முழுக்க நோயாளிகளாக மாறக்கூடிய கட்டம் வந்தாலும் வரலாம். அதனால் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்கிறது நாங்கள் ரொம்பவும் கவனமாக நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டி வரும். அரசாங்கம் எங்களுக்கு அறிவுறுத்தல் தந்திருக்கிற காலம் வரைக்கும். அது மதத்தலங்களாக இருக்கலாம், வேலைத்தலங்களாக இருக்கலாம், கடைத்தெருக்களாக இருக்கலாம். சரி, உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தோடு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. இத்தாலி மருத்துவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், எங்களுடைய நாட்டில் நாங்கள் படுகின்ற கஷ்டம், எங்களுடைய மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்தால் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற ஜன்னல்களை கூட நீங்கள் திறக்க மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே எந்த அளவுக்கு அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்களும் இது தொடர்பில் பேசக்கூடியோம். சமகாலத்தில் இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், இப்போது இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் மக்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட இருக்கின்றது என்பது தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சட்டத்தரணி அவர்களை நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருங்கள், பல விடயங்கள் குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக இப்போது பார்க்கின்ற போது உலக அளவில் இருக்கின்ற சனத்தொகையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாடும் தங்களாலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாமிய நாடுகள் எவ்வகையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றது இப்போது இருக்கின்ற இந்த தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக? ஐ திங்க் இஸ்லாமிய நாடுகள் ஆக பெருசாக பாதிக்கப்பட்டுள்ள நாடு தான் ஈரான். இன்றைக்கு ஈரான் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் இன்றைக்கு வஃபாத்தாகிக்கிறாங்க. இப்போ நீ அங்கே ஒரு பெரிய ஒரு க்ரைசிஸ் ஒன்று நடந்திருக்கிறீங்க. நீங்கள் சோஷியல் மீடியா மூலம் கண்டிருப்பீங்க. அவங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணிக்கொள்ள இல்லாமல் ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்சு கொண்டு இப்போ சவுதி அரேபியாவிலெல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவினிங் டைம் இருந்ததுனாலும் அங்கே கர்ஃப்யூ போட்டிருக்கிறாங்க. இப்போ பல யூஏஇயில், கட்டாரில், குவைத்தில், ஒமானில், சவுதி அரேபியாவில், ஈரானில் சில இடத்துல பள்ளிகளை மூடி போட்டிருக்கிறாங்க. மக்காவை, மதீனாவையும் கூட மூடி போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட்லி 2-3 நாளைக்கு கண்ட்ரோல் சில பேருக்கு மட்டும் தவஃபை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை மூடி போட்டிருந்தாங்க. இப்போ அதோட எல்லாத்துலேயும் காரணம் சொன்னால் இதில் இந்த COVID-19க்கு ஜாதி, மதம், சமம் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் விளங்குதில்லை. வீசா எடுக்க மாட்டான், அவங்களுக்கு போர்டர் இல்லை. இப்போ நாங்கள் ஆனால் அவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, நீங்கள் போய்த்து அதை எடுக்காமல் இருந்தால். அதுதான் நாங்கள் முக்கியம். அவரும் ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் ஆள் உண்டு. அவர் உங்கள்கிட்ட வரமாட்டுச்சு, நீங்கள் போய் தான் அவர் எடுக்கணும். இனி எங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறது?
அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இனி ஒருத்தர் ஹியூமன் டச்சை தான் ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். இப்போ நீங்கள் சைனா பார்த்தா சைனாவில் லாஸ்ட் 1 வீக்காக நியூ கேசஸ் ஹூபேல் இல்லை, அந்த எபிசென்டரில் ஒன்றும் வந்தில்லை. ஆனால் எல்லாம் வந்து ஃபாரினால தான் வந்துச்சு. இப்போ நேற்று பார்த்தால் 47 கேஸில் 46 கேஸ் வந்து சைனீஸ் ரிட்டர்ன் இன் டு த கண்ட்ரி. எங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. அப்போ கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அவங்க அப்படி என்ன சொன்னால் சமுதாயத்தின் மூலம் இன்னமொத்தருக்கு போகிறது தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் அதை நிப்பாட்டி கொள்ளணும். இனி அதை சுட்டி இப்போ நாங்கள் யாராலும் நம்புறேன்னு சொன்னால் நாங்கள் ஒளிச்சொலிச்சு தொழுதுட்டால் இதில் பெரிய ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி இல்லை. அது ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கும் இஸ்லாத்துக்கும் விரோதமான முரண்பாடான வேலை. நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறீங்களோ நாட்டின் சட்டப்படி நாடுறது தான் உங்களோட முதலாவது முக்கியம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக போகிறீங்க. நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று கொடுத்திருக்கிறேன்னு சொன்னால் கர்ஃப்யூ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். நாட்டும் வக்குஃப் சபையால் எங்களோட திணைக்களத்தால் ஏசிஜேவில் சொல்லிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இமாம் ஜமாத்து நடத்த வானம், நீங்கள் ஜும்மா நடத்த வானம்னு சொல்லி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறோம் இல்லை, நீங்கள் நாட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஒரு கொடுமையை செய்கிறீங்க. நீங்கள் வீட்டில் ஒழிச்சு கொண்டு 70 பேரோட ஜும்மா செஞ்சால் ஒருத்தருக்கு இது வந்திருந்தால் அடுத்த 70 பேருக்கும் இதை நீங்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க போய்த்து அவங்களோட வீட்டை பாதிப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க போய்த்து அவங்களோட கம்யூனிட்டியை பாதிக்கப்படுவாங்க. இனி இதை விலங்கெடுக்கணும். நாங்கள் இது ஆக சுற்றி ஆகவே முக்கியம். இது புதிய செய்தியும் இல்லை, ரசூலில் அந்த காலமே சொன்னாங்க, உங்களோட ஊரில் பிளாக் வந்தால் புதிய ஊரில் வந்தால் நீங்கள் புதிய ஊருக்கு போவானம், உங்களோட ஊரில் வந்தால் வீட்டை விட்டு பெரிய போவானம். அந்த டைம் அப்படி சொன்னது தான் இது குவாரண்டைன்ன்றாங்க. இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒருத்தருக்கு இதை பறக்கூடவானம் உங்களுக்கு வந்தால் இன்றைக்கு அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு இது ஒன்று இருந்தால் உங்கள்கிட்ட அந்த சிண்ட்ரம்ஸ் இருக்கிறேன்னு சொன்னால் உங்களோட ரூமில் உங்களோட நீங்கள் நிப்பாட்டி கொள்ளணும். இது அதுதான் நாக முக்கியம். இது பல பேருக்கு வந்துட்டு பெய்த்தும் இருக்கும் தெரியாமலே. அதை நாங்கள் வெளியே போகாமல் தான் பார்த்துக்கொள்ளணும். அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இதில் வல்னரபிள் செக்டர் யார்? 60 வயசு கூடுள்ளவங்க, உங்களோட வாப்பா, உங்களோட உம்மா, உங்களோட கிராண்ட் பேரண்ட், ஸோ வேறு நசல் உள்ளவங்க. இப்போ அவங்களுக்கு இதை கொடுத்தால் அவங்களோட லைஃப் இல்லாமல் போகிறதுக்கு இடம் இருக்குது. இட்டலியில் கிட்டத்தட்ட 11,000 பேர் இன்றைக்கு மோசப்படுத்திக்கிறாங்க. எவரேஜ் ஏஜ் 80 இயர்ஸ். அது இந்த ஈராக் இந்த இட்டலியோட எவரேஜ் 82 இயர்ஸ். இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 83 இயர்ஸ். ஸ்ரீலங்காவில் அதேங்கான குறைச்சல் நான் நம்புறதுக்கு ஒரு 72 ஆகிக்கும். அப்படி சொன்னால் நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எங்கள்ட 65-70 வருஷத்துக்குள்ளே எல்லாரையும் இல்லாமல் போகிற ஒரு வெப்பன் ஆகும். இது நான் சுற்றி முக்கியம். நாங்கள் இதை விலங்கிறது கொண்டு இது நான் முறை சொன்ன மாதிரி எங்களுக்காக எங்களோட நலத்துக்காக நாட்டுக்காக செய்யக்கூடிய சில திட்டங்கள் இல்லாமல் இதன் மூலம் ஒருத்தருக்கும் கிடைக்கிற எந்தவித லாபமும் இல்லை. வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத காரணத்தால் தான் நீங்கள் செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கு பேமெண்ட் எடுத்துக்கொள்ள இல்லாது, வெட் எடுத்துக்கொள்ள இல்லாது, டேக்ஸ் எடுத்துக்கொள்ள இல்லாது. அது வேணுமென்று செய்கிற வேலை இல்லை. இது வேறொரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. காலத்தால் ஹூபே ப்ரொவின்ஸை அவங்க க்ளோஸ் டவுன் பண்ணி இந்த 3 மாதம் 25ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டுக்கு அவங்க விட்டாங்க. 8ஆம் தேதி தான் இப்போ லாக்டவுன் விடுவாங்க. ஆனால் அதன் மூலம் இன்றைக்கு எவ்வளவோ பெரிய ஒரு உலகம் நம்பினாங்க சைனா முடிஞ்சது சரி. ஆனால் சைனீஸ் மனுஷர் டிசிப்ளினோட சைனீஸ் கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ண மூலம் இன்றைக்கு அதால் வெளிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு பல ஊருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்குமே இதை செய்யலாம். ஆனால் எப்படி செய்யலாம்? நாங்கள் எல்லாரும் இதை கோஆப்ரேட் பண்ணணும். இதை நீங்கள் கர்ஃப்யூ செய்கிறது அந்த நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி போலீஸுக்கு பயந்தோ ஆர்மிக்கு பயந்தோ செய்கிற கர்ஃப்யூ இல்லை. இது கோவிடுக்கு பயந்து செய்கிற கர்ஃப்யூ. நீங்கள் அதுலேருந்து உங்களை தப்பிச்சு கொள்ளணும், உங்களோட ஃபேமிலியை தப்பிச்சு கொள்ளணும் என்றதை நாங்கள் விலங்கெடுக்கணும். அதே நேரத்தில் எங்களால் ஏண்டியத்தை பல குறைகள் நடந்திருக்கும். பழையத்தை பற்றி பேசி இருக்கிற வேலை இல்லை. இன்றையிலேருந்து நாங்கள் ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணுறோம், தேவையில்லாமல் வெளிக்கு போக மாட்டோம். எங்கள்கிட்ட இந்த அறிகுறை இந்த சிண்ட்ரம்ஸ் இருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, வேறு இடத்துக்கு இது எப்படி தாக்கிறதுக்கு விடமாட்டோம், எப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போய்த்து இதை பற்றி மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது ரெண்டத்தை பற்றி நாங்கள் இன்றையிலேருந்து கூட நடந்து கொள்ளையில்னு சொன்னால் சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஒன்று கூடாமல் வெளியேறுங்கிறது எப்படி. இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காக்கே இதை ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம் இருக்குது, இங்கிலாந்துக்கு இதை ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம் இருக்குது. இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் இஸ் டெஸ்டட் பாசிட்டிவ், பிரின்ஸ் சார்ல்ஸ் இஸ் டெஸ்டட் பாசிட்டிவ்.
இங்கிலாந்து ஹெல்த் மினிஸ்டர் இஸ் பாசிட்டிவ். டேஞ்சரஸ் டைம். இதை நாங்கள் விலங்கெடுக்கணும். விலங்கெடுத்து மிச்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்து கொள்வது தான் நான் நம்புறது ஆக முக்கியம். அப்படி நடந்து கொண்டால் நாங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனாக எங்களையும் மனசை கவனிப்பாங்க. சரி, உண்மையிலேயே நல்ல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக வைத்தியர் அவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள். சாதாரணமாக இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு 10 நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நோய்க்கான அறிகுறிகள் தென்படுகின்ற ஒரு காலப்பகுதியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில சமயங்கள் நாங்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்வாங்கப்பட்டிருப்போம். ஆகவே இதன் பிற்பாடுதான் இந்த நோயுடைய தாக்கம் பற்றி மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலப்பகுதியாக இருக்கின்றது. சரியான முறையில் நாங்கள் பல தடவைகள் இந்த நோய் அறிகுறிகளை குறிப்பிட்டிருந்தாலும் கூட மேலதிகமாக நாங்கள் இவ்வகையான அறிகுறிகளை தென்படக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய நோய்களை விட பார்க்கின்ற போது. இந்த COVID-19 என்று சொல்கிற கொரோனா வைரஸ் நோயால் ஏற்படுற அறிகுறிகளை நிறைய இடங்களில் நாங்களும் கதைச்சிருக்கிறோம். மக்களுக்கும் ஓரளவு தெளிவு ஏற்பட்டிருக்கும். இப்போ எங்கள் இந்த கர்ஃப்யூ அரசாங்கம் அமுல்படுத்தி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றையோட 10வது நாள். ஏன் இந்த 14 நாள் முக்கியம் என்று சொன்னால், ஒருத்தரோட உடம்பில் இந்த கொரோனா வைரஸ் கிருமி போனால் அவருக்கு நோய் அறிகுறி ஏற்படுறதுக்கு விஞ்ஞானம் சொல்லுது மேக்சிமம் 14 நாட்கள் ஏற்படலாம். 2 தொடக்கம் 14 நாட்களுக்குள்ள அந்த நோய் அறிகுறி ஏற்படும். அந்த நோய் அறிகுறி ஏற்பட முதல் ஒரு 2-3 நாளையில இருந்தே சில பேரில் இருந்து அந்த கிருமி பரவலாம். அதுதான் இந்த ஹோம் குவாரண்டைன் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். நோய் அறிகுறி ஏற்படுறதுக்கு முதல் அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டவரில் இருந்து மற்றவருக்கு கிருமி பரவுறத்தை, சமுதாய ரீதியாக கிருமி பரவுறத்தை ஒரு பாரிய சுகாதார பிரச்சனையாக மாறுறதை தடுக்கிறது தான் இந்த ஹோம் குவாரண்டைன் முக்கியமான ஒரு நோக்கம். நோய் அறிகுறி இப்போ சொல்லுவோமே, இப்போ ஹோம் குவாரண்டைனில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு இந்த நோய் அறிகுறி ஏற்பட்டால் நோய் அறிகுறிகள் என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். திரும்ப ஒருக்கா ஞாபகமூட்டுறதுக்காக சொல்லிக்கொள்கிறேன். முக்கியமான அறிகுறி தான் காய்ச்சல், அதோட இருமல், தொண்டை நோவு, தலைவலி, உடம்பு வலி, உடம்பு பலகீனமாக அசதியாக இருக்கிறது. சில நேரம் மூக்கடைப்பு மாதிரி அல்லது மூக்கால சளியோ நீரோ வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அது பொதுவான ஒரு அறிகுறி அல்ல. இப்படிப்பட்ட அறிகுறி உள்ள ஆட்கள் என்ன செய்யணும்? முக்கியமாக யார் யாருக்கு இப்படியான அறிகுறி இருந்தால் தனக்கு கொரோனா வைரஸ் நோய் அல்லது COVID-19 என்ற நோய் இருக்கலாம்னு சந்தேகப்படக்கூடியவர்கள். இப்போதைக்கு எங்களோட நாட்டில் இந்த லோயர் அவங்க சொன்ன மாதிரி சமுதாய ரீதியான அந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஒரு பெரிய அளவில் இல்லை என்றபடியாக இப்போவும் நாங்கள் பிரதானமாக சந்தேகிக்கிறார்கள் தான் கடந்த 14 நாட்களுக்குள்ள வெளிநாடுகளிலிருந்து வந்த ஆக்கள், அல்லது அப்படி வந்த ஆக்களோட நெருங்கி பழகினாக்கள், அல்லது வேறு யாருக்கு சரி கொரோனா வைரஸ் நோய் இருக்குமென்று சந்தேகப்பட்ட ஆக்கள், அல்லது கொரோனா வைரஸ் நோய் இருக்குதுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட ஆக்களோடு நெருங்கி பழகினாக்கள். இந்த குரூப்ஸ் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. 14 நாட்களுக்குள்ள வெளிநாடுகளிலிருந்து வந்தாக்கள், அல்லது அவங்களோட நெருங்கி பழகினாக்கள், அல்லது கொரோனா நோய் இருக்குதுன்னு சொல்லி சந்தேகிக்கப்படுற அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளோட நெருங்கி பழகினாக்கள். இவங்களுக்கு இந்த முக்கியமாக நான் சொன்ன அறிகுறி இருந்தால் தங்களுக்கு கொரோனா நோய் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளணும் கட்டாயம். இவங்க என்ன செய்ய வேண்டியது, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 1990 அந்த ஃப்ரீயான ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு கால் பண்ணி தங்களுக்கு அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தங்களை கொண்டு போய் தங்களை பரிசோதிச்சு கொள்வது ரொம்பவும் முக்கியம். சரி, குறிப்பாக இந்த நாட்களில் இவ்வகையான நோய் அறிகுறிகள் தென்படுகின்ற போது அதனை நாங்கள் சரியான முறையில் சுகாதார பரிசோதகர்கள் வைத்திய சாலைகளுக்கு சென்று நாங்கள் இவ்வாறு காட்டுகின்ற போதிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதை விட எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் செய்கின்ற அந்த ஒரு பெரிய உதவியினால் சட்டத்தரணி அவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள். எதிர்வருகின்ற நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது எல்லாரும் வீடுகளுக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் 3 மாத காலங்கள் லாக்டவுனாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மக்கள் சரியான முறையில் அவர்களுடைய பங்களிப்பை வழங்கியதனால் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடிந்தது. அதே போன்றுதான் எங்களுடைய நாடுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சரியான முறையில் நாங்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டியிருக்கின்றது. சிலருக்கு வெளியில் அதிகமாக தங்களுடைய நடமாட்டத்தை மேற்கொண்டவர்கள், அதிகமாக வெளியில் இருந்தவர்களுக்கு இப்போது வீடுகளுக்குள் இருப்பது என்கிறது பாரி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இரவு வேளைகளில் தெரிந்த நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்று உரையாடல்களுக்கு ஈடுபடுவது, அதே போன்று குடும்ப ரீதியாக சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்தது, இவ்வாறான விடயங்களிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எதிர்வருகின்ற நாட்களை நாங்கள் இவ்வகையான பாதுகாப்பு திட்டங்களாக மேற்கொள்ளலாம். அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன சரி.
கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேஷண்ட்லேருந்து 10 to 12 வீக்ஸ் தான் பீக் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிற காலம். நெக்ஸ்ட் 3 to 4 வீக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் இது நாலண்டைக்கு இது வெளியே போட்டுறோம்னு சொல்லி எங்களுக்கு எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அது சரியில்லை. அது ராங் அசம்ஷன். இப்போ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்க அந்த இதுக்கு என்னது அவங்களோட ஈஸ்டர் சண்டே சொல்லிக்கு இது ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நேற்று சொல்கிறாரு இது செய்யலான்னு சொல்லி. இனி அப்போ அமெரிக்காக்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களும் இதை விலங்கெடுக்கணும். அதை சுட்டி நாங்கள் மிச்சம் பொறுமையோடு இதை கைப்படுத்தணும். எனக்கு விளங்குது இப்போ எங்களுக்கு லேசி சின்னத்துக்கு சில உடுவ மிச்சம் சிறுசி அவங்களுக்கு வெளியே போகவுமே இல்லாது உள்ளுக்கு வரவுமே இல்லாது. இனி அதை சுட்டி இதுக்கு இடையில் நாங்கள் இது எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை. தான் ஒவ்வொரு சொல்யூஷனை பார்த்துக்கொள்ளணும். சிலவங்க குருவான பார்க்கணும், சிலவங்க ஒரு புக்கை வாசிக்க பார்க்கணும், சிலவங்க கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து ஜானையில் திறந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏவை ப்ரீத் பண்ணணும், இல்லை அவங்க விட்டு வெளிக்கு போய்த்து வரணும். இனி இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இதை மீட் பண்ணணும். என்ன பண்ணி கேட்டால் இப்போ உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க 1918 இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது சுவிஸ் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. கிட்டத்தட்ட 25-30 மில்லியன் மனுஷர் உயிரிழந்தாங்க. 25 to 30 மில்லியன் just 100 years ago. நீ சுற்றி இந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? உயிரை பாதுகாத்து கொள்றதா பிள்ளாட்டி லக்ஷரி கேட்குறதா? விளங்குதா? இனி அப்போ இந்த டைமில் அதை நாங்கள் யோசிக்கணும். இது சீரியஸ்னஸ் அது சுட்டி பேசிக்கலி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட டிவி ரேடியோ பர்பஸில் பார்த்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ண பார்க்கணும். ஆர்மியோட போலீஸோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ண போகும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எங்களோட சமுதாயத்தில் மனுஷருக்கு பல முழு இலங்கையில் டெய்லி ஒர்க் பண்ணுறவங்க நாங்கள் சொல்கிறோம் டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ்ன்னு சொல்லி. அப்படி இன்றைக்கு வேலை செஞ்சால் தான் இன்றைக்கு சல்லி கிடைக்கும். அவங்களுக்கு தான் வல்னரபிள். இதில் அவங்களுக்கு நாங்கள் இப்படி ஃபீட் பண்ணுறதை பற்றி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இனி நான் நம்புறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்ஷால்லா நாளைக்கோ நாலண்டே ஆச்சல்லைக்கே ஆகவே கஷ்டத்துள்ளவங்களுக்கு அந்த பேக்கேஜ் கிடைக்கும். இனி இந்த டைமில் நாங்கள் எப்படி சரி பொறுமையோடு இதை நாங்கள் மீட் பண்ணணும். ரியலிஸ்டிக்கலி நான் சொல்கிறேன் எண்ட் ஆஃப் ஏப்ரல் வரங்காட்டும் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும். அதை நாங்கள் எவ்வளோ தரமாக ஹேண்டில் பண்ணுறதோ அதன் மூலம் தான் வெளியே எடுக்கணும். இதை யார் இது பிரசிடெண்ட்டுக்கு டிசைட் பண்ணின்றது இல்லை, இது கமிட்டிக்கு டிசைட் பண்ணின்றதும் இல்லை. இதை டிசைட் பண்ணுறது கொரோனா வைரஸ். அப்போ நாங்கள் கொரோனா வைரஸுக்கு நாங்கள் எவ்வளோ டேக்கிள் பண்ணுறதோ அதுக்கு நாங்கள் எவ்வளோ அட்டாக் பண்ணுறதோ அதுக்கு இந்த மொத்தருக்கு போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதோ அதன் மூலம்தான் இந்த காலத்தையும் குறைச்சி கொள்ளலாம். இதுதான் விலங்கெடுக்கணும். இல்லைங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் ஒண்டிக்குது ப்ரே பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலி. நான் சுட்டி நான் அந்த டாக்டர் மிக முக்கியமாக சொன்னாங்க இந்த குரூப்புக்கு விழுந்தவங்க விசேஷமாக இதை பற்றி யோசிக்கணும். இந்த சிம்டம் உள்ளவங்க விசேஷமாக இதை யோசிக்கணும். அதுக்கடையில் நான் நம்புறதுக்கு இந்த ஒரு பல இதுக்கு நாங்கள் சொல்கிறேன் இது எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு, ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இல்லை. எல்லாரும் ட்ரையல் அண்ட் எரர். எல்லா ஊர்லேயும் இப்படி தான். நான் சுட்டி கொஞ்சம் நாள் கொஞ்சம் இதுக்கு போகத்தான் செய்யும். இனி நல்ல ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். இனி நாங்கள் பொறுமையோடு இதை மீட் பண்ணணும். சரி, குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சத்தமில்லாமல் யுத்தம் செய்யாமல் உயிர்களை காவுகின்ற ஒரு பாதிப்பாக இன்றைய காலப்பகுதியில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களோடு குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தின் அவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள். எதிர்வருகின்ற காலப்பகுதி இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய 5 கடமைகளில் ஒரு கடமையினை நிறைவேற்றுகின்ற ஒரு காலப்பகுதியாக காணப்படுகின்றது. ரமலானுடைய காலப்பகுதி 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதற்கு முற்பட்ட காலப்பகுதி தமிழ் சிங்கள புது வருடத்திற்குரிய வருட பிறப்பாக இருக்கிறது. இந்த 2 காலப்பகுதியிலும் எங்களுடைய நாட்டு மக்கள் எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு? நாங்கள் ஒன்றை விலங்கெடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் செல்றதை கேட்டு தான் நான் நடக்கணும். அப்போ இதுக்காக ஒரு மெடிக்கல் டீம் ஒன்று இருக்கிறாங்க. ஒரு பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போட்டிக்கிறாங்க ஜெனரல் ஷாவிந்திர சில்வாடி இடத்துல. அப்போ எசென்ஷியல் சர்வீஸுக்காக மிஸ்டர் பசில் ராஜபக்சே இந்த லீடர்ஷிப்புக்கு இதில் ஒரு குரூப் ஒன்று இருக்கிறாங்க. இவங்க இதை பிரசிடென்ட் பர்சனலி இன்வால்வ் ஆகி இதை பற்றி எல்லாம் கேட்குறாங்க. எல்லா பேஷண்ட்டை பற்றியும் அவருக்கு தெரியும்.
இது எப்போ வேறு ஒரு நாட்டிலையும் அப்படி ஒன்று முத நேரத்தில் நான் பேசுகிற டைம் இந்த பேஷண்ட் இப்படி நடந்து கொண்டு இதை செல்லணுமென்ற லெவலுக்கு கூட அவருக்கு எல்லாரை பற்றியும் சொன்னால் பர்சனலாக இன்வால்வ் பண்ணி இதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறதோ, கவர்மெண்ட்டால் என்ன சொல்கிறாங்களோ, டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாங்களோ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். உதாரணமாக நான் சொல்கிறேன், சைனாவில் இந்த ப்ராப்ளம் வந்த டைம் சைனீஸ் நியூ இயர், சிலோனில் மாதிரி எந்த நாளும் நியூ இயர் இல்லை, அங்கே முடுக்கவே வேலை செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. சிலோனில் என்றால் போயருக்கு லீவு, ரசூல்லாட இந்த பர்த்டேக்கு லீவு, கிறிஸ்டியனுக்கு லீவு, ஒரு மாதம் மட்டும் சும்மா லீவ் இருக்குது. அங்கே அவங்களுக்கு அப்படி ஒன்றேமே இல்லை, ஒன்லி சைனீஸ் நியூ இயர் தான். இது வந்த சைனீஸ் நியூ இயர் தான். சைனீஸ் நியூ இயரை பார்க்கல, நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மனுஷன் உசுரோடு இருக்கணுமே, எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணாங்க. மனுஷரை அதை ஏற்றுக்கொண்டாங்க, ஃபாலோ பண்ணாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கு வெளிக்கு வந்திருக்கிறாங்க. இனி அதே மாதிரி நாங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கிறதோ அதை நாங்கள் செய்யணும். இது இவ்வளோ இப்போ ஒன்று மட்டும் இப்போ நேரத்தோட உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா மூலம் யாராவது மோசமடைந்தால் அவங்களோட பாடியை எப்படி இந்த டிஸ்போஸ் பண்ணுறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருந்துச்சு. இப்போ இனிஷியல் இந்த டிஸ்கஷனில் எல்லாருமே கிரிமேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சுட்டு தான் அழிக்கணுமென்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் சயின்டிஃபிக்கலி இந்தியாவில், அந்த சிங்கப்பூரில், யூகேல பல நாட்டுகள்லேயும் அது விடுறதுக்கு இந்த 8 அடிக்கு பள்ளத்தில் உள்ள அடுக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் எங்களோட சமுதாயத்தால் முக்கியமாக சயின்டிஃபிக்கலி லாஜிக்கலி அந்த ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் அதை வேறொரு குரூப் ஒன்று போட்டு டாக்டர்ஸ் மாதிரி ஸ்டடி பண்ணி அவங்க சொன்னாங்க, எஸ் அடுத்த ஊர்கள் இப்படி எலவு பண்ணுறாங்க, இது நல்லா, இதில் ப்ராப்ளம் ஒன்று இல்லை, இதே எலவு பண்ணலாம் என்று சொல்லி எங்களை சட்டத்தை மாற்றி முஸ்லீம்கள் அப்படி ஒரு நடந்தால் அடுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதில் என்ன காட்டுறது, அவங்க இது முஸ்லீம்கள் யார், தமிழர் யார், முஸ்லீம் சிங்கள மனுஷன் இல்லை யோசிக்கிறாங்க. இல்லை, இலங்கை மக்கள் எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்வது, உண்மையாக ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க இந்த தயார். இனி அதை சுற்றி இந்த டைமில் நான் நம்ப மாட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் முந்தநாத்து நான் கேட்டேன், டிஜி ஹெல்த் சொல்கிறாரு, சிங்கள தமிழ் புது ஆண்டை எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறக்கூட ஒரு நிலைமை இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி முஸ்லீம்களும் இதை அழிஞ்சு கொள்ளணும். இது கூட்டு இந்த அமலுக்கு காரணம் அல்ல, காலம் அல்ல. அந்த டைமுக்கு இது எப்படி இருக்கிறதோ அந்த டைமுக்கு கவர்மெண்ட்டால் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, எங்களோட இந்த முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டால் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, வக்குஃப் போர்டால் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஏசிஜேயுவால் ஜமியத்துல்லமால் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை மாதிரி நடந்துக்கோங்க. நாங்கள் தனியாக லோ எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய மாதிரி ஆடக்கூட இல்லாது. நான் சுற்றி நாங்களுக்கு இது ஒரு டைமுக்கு இது நல்ல டைம். எல்லாரும் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க, ரசூல்லா கூட லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க, ஹீராவில் லாக்டவுன் பண்ணி அவங்க தனியாக இருந்து கேட்ட துவாக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கபூல் செஞ்சாங்க. நாங்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு ஒரு டைம் தனியாக திக்ர் செய்கிறதுக்கு, தனி அமல் செய்கிறதுக்கு, தனியாக ஒதுக்கிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ் உண்டு. இனி அந்த டைம் மாதிரிக்கு நாங்கள் இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி சமுதாயத்துக்காகவும் நாட்டுக்காகவும் எல்லா சமுதாயத்துக்கும் நாட்டு ரெண்டாவது உங்களுக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக இதை செய்கிறது ஒரு முக்கியம். இனி இதை நாங்கள் விளங்கெடுக்கணும். இது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன். இங்கிலீஷால் சொல்லுவாங்க, டெஸ்பரேட் சிச்சுவேஷன் நீட் டெஸ்பரேட் சொல்யூஷன். சாதாரணமாக ஒரு நடக்கிற டைம் ஒன்று இருக்குது, ஆனால் டெஸ்பரேஷன் ஒன்று நடந்தால் என்ன நடக்குது, அந்த டைமுக்கு சாதாரணமான விஷயம் சரி வராது. இது சாதாரணமான டைம் இல்லை, இது ஒரு டிஃபிகல்ட் டைம். எல்லாருக்கும் இந்த டிஃபிகல்ட்டியை தான் இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு வீட்டில் நிற்கிற இவ்வளோ கஷ்டம் பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் ஒர்க்கர் சொன்ன மாதிரி பர்சனல் எக்யூப்மெண்ட் இல்லாமல் கோவிட்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த நாளும் செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆர்மி எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க, போலீஸ் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீ அதை சுட்டு எங்களால் வேண்டிய லீஸ்ட் தான் குவாரண்டைன் ஆகி வீட்டுக்காகி லாக்டவுன் ஆகி ஸ்டே ஹோம். இனி அதை யார் நாங்கள் செய்யணும். இனி இந்த முக்கியம் கவர்மெண்ட்டால், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டால் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நாட்டின் சட்டத்துக்கு கீழ்பட்டு ஒரு லோ அபைடிங் சிட்டிசனாக வாழ்றது அதாக முக்கியம். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கம். எங்களுக்கு வேண்டிய மாதிரி மார்க்கத்தை எங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணல. அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கம்
உங்களோட நாட்டின் சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. எக்ஸெப்ஷன் ஒரே ஒரு இடம் தான். ஏன் உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ண வேணும்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அதை உங்களுக்கு தொலைவானம்னு சொல்லி சொன்னால் இது தொலைவானம்ன்றாங்க இல்லை, ஒன்றுக்கு சேரவானம்ன்றாங்க. உங்களோட மார்க்கை தொட்டு போட்டு களிமாவெல்லாம் வெளிக்கு வர செல்கிறாங்க இல்லை, இதை விலங்கெடுக்கணும். இதுக்காக தான் சூழல் அந்த காலத்தில் இந்த செல்றது. நாங்கள் உண்மையாகவே இந்த இமோஷனால் அந்த செல்கிற அந்த அதுக்கு என்ன ஒர்க் தமிழால் செல்றது இமோஷன் என்று அதுதான் உணர்வை விட்டு போட்டுட்டு லாஜிக்கலாக ரேஷனலாக நாங்கள் நடந்து கொள்ளணும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இதை விலங்கெடுக்கணும். எங்களின் அளவுக்காகவும் நாட்டின் அளவுக்காக தான் இது செல்றது. இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி யார் எந்த கிராமம் புரியப்படுறா இதை கர்ஃபியை போட்டு மனுஷரை ஜாப் இல்லாமாக்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நேச்சுரலி அன்பாப்புலர் ஆகும். இது வேறொரு இந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லா காரணத்தால் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. அதை சுற்றி நாங்கள் எல்லாரும் இதை எங்களுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நேற்று வர செல்லைக்கு 199 நாட்டுக்கு இது நடந்திருக்கு. 199 நாட்டுக்கு. எங்களையங்கான ஆகப்பெரிய டெவலப் கண்ட்ரிஸ் ஸ்ட்ரகிளிங். நீங்கள் கண்டிப்பீங்க, நேற்று பிபிசியில் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. 2 கிழமையாக இலங்கையில் இருந்து போன ஒரு பிரிட்டிஷ் டூரிஸ்ட் உண்டு. அவர்கிட்ட கேட்குறாங்க இலங்கையில் ப்ரிப்பரேஷனும் பிரிட்டிஷ்ட ப்ரிப்பரேஷனும் என்னமோ உண்டு. அவர் சொல்கிறாரு, என் ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணேன், இலங்கை மச் பெட்டர் ப்ரிப்பேர். நான் அங்கே போச்சல்லைக்கு அவங்களுக்கு வெல் எக்யூப்ட், அவங்களுக்கு விளங்குது, அவங்க செல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை மிச்சம் திறமாக ஹேண்டில் பண்ணுறோம். இன்னும் 2-3 கிழமை 4 கிழமை பொறுத்து கொண்டு இதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு அந்த இங்கிலீஷால் சொல்லுவாங்க அந்த கேர்வ் பண்ணி சொன்னால் இந்த நோயாளிகளோட நம்பர்ஸ் இது வருஷத்தை அனுப்பினால் 2-3 கொசக்க போனால் எங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணலாது. முழு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதே 500 ICU பெட் டாக்டர். இனி அதுக்கு அப்போ 500 பேர் கூட வந்தாப்பில் நாங்கள் எங்கே அவங்கள போட போகிறது. இதை ஃப்ளட் பண்ணுறது தான் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோம். அது ஒருத்தருக்கு செய்ய வேண்டியதில்லை, முழு சமுதாயமும் சேர்ந்து செய்யும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் அதை செய்வோம். அதுதான் ஆகப்பெரிய அமல் இந்த டைமில். ஒரு மனுஷர் அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மனுஷரோட உசுரை காப்பாற்றி கொண்டால் முழு முஸ்லீம்ஸ் முழு உலக சமூகத்தில் மனுஷ சமூகத்திலே அந்த உயிரை பாதுகாத்துக்கிற மாதிரி இருக்குமென்னு சொல்லி இந்த டைமில் மனுஷரை ஒத்தரத்தாரி உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு கூடிய ஆகப்பெரிய வேலை தான் இன்னும் ஒத்தருக்கு கூட இந்த நோய் தொடராமல் பாதுகாத்து கொள்வது. குறிப்பாக பார்க்கின்ற போது உணர்ச்சி பூர்வமாக அல்லது உணர்வு ரீதியாக நாங்கள் கட்டுப்படுவதையும் தாண்டி இப்போது சட்டத்தை மதிப்பதற்கும் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவதற்கான ஒரு நேரமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொருவரும் சரியான முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கின்றது. தனிப்பட்ட ரீதியாக இறை வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள், ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தங்களுக்கான தன்மைப்படுத்தல்களை மேற்கொண்டு அவ்வாறான விடயங்களை செய்கின்ற போது அது எல்லோருக்கும் ஒரு நலவான ஒரு விடயமாக மாறும் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. 2 அதிதிகள் இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடாக இணைந்திருந்தார்கள். குறிப்பாக எல்லோருக்கும் பரிச்சயமான ஒருவர் தான் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள். உங்களுக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து ஒரு சரியான தெளிவூட்டுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியமைக்கு. அதே போன்று சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் முகமது சிப்லி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். சரியான முறையில் மருத்துவ ரீதியாக என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் என்பதில் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட மிக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய காலப்பகுதியை பார்க்கின்ற போது நாடு ஒரு அதல பாதாளத்துக்கு செல்லாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் ராஜபக்ச தலைமையிலான ஜனாதிபதி செயல் அணி கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது அத்தியாவசிய தேவைகளுக்காக. அதே போன்று பாதுகாப்பு துறையினர் தங்களாலான எல்லா செயற்பாடுகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறை இன்னொரு பக்கம் 24 மணித்தியாலமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவை எல்லாம் பார்க்கின்ற போது எங்களுடைய நலனுக்காக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதுகாத்துக் கொள்வதும் ஒவ்வொரு நபர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சமுதாயத்திற்காக இந்த நாட்டிற்காக நாங்கள் இவ்வாறான ஒரு அனர்த்தத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ அத்தனை விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த ஊரடங்கு சட்ட காலப்பகுதியில் எங்களை நாங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது, வீடுகளில் இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வெளியிடங்களுக்கு ஊரடங்கு தளர்த்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வெளியிடங்களில் செல்வதை நாங்கள்
தவிர்த்து கொண்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறந்த விடயமாக மாறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி இந்த விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்த விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.